கேள்வி நான் வச்சிருக்கேன். நீங்க யார் வேணாலும் யூ கேன் ஆன்சர் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ். உங்களோட மாஸ்டர் ரொம்ப கொடுத்தீங்க, அஸ்வின்ஸ் ஒரு ஹாரர் படம் பண்ணும்போது கொடுத்தீங்க. அது வந்து தொடர்ந்து ஜெயிலர் ஒரு படம் பண்ணேன். அதுல ரொம்பவே லவ் பண்ணி ஆக்சுவலா வந்து ஒரு ஸ்டேட் போனாலும் சரி, ஒரு கண்ட்ரி போனாலும் சரி, லவ் வாஸ் இமென்ஸ். அந்த விதத்துல இந்திரா வந்து இன்னொரு படம் என் லைஃப்ல என் கெரியர்ல ஒரு முக்கியமான படம். அதே என் கெரியர்ல என் லைஃப்ல ஒரு முக்கியமான படம் சொல்லணும்னா சில படத்தை மட்டும் மனசுல தோணும் ஆக்டருக்கு. இந்த படம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான படமா நம்ம லைஃப்ல இருக்கு அப்படின்னு. ஸோ கெரியர்ல தரமணி ராக்கி இருந்தாலும் எனக்கு பர்சனலா முக்கியமோ, இந்திரா வந்து ஆடியன்ஸ் மத்தியிலுமே ஒரு முக்கியமான படமா அமையும். ஏன்னா ஆல்வேஸ் த்ரில்லர் படங்கள் தமிழ் ஆடியன்ஸ் வந்து எனக்குமே கைவிட்டது கிடையாது. கடைசியாக நம்ம வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு த்ரில்லர், ரொம்ப பங்கமான த்ரில்லர் பார்த்தது வந்து ராட்சசன் போர்த்தொழி. இந்த 2 த்ரில்லர்ஸ் அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் இந்த வருஷத்துல ஏன் பண்ணணும்னு சொல்ல, இந்திரா வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமா. இது வந்து நான் வந்து எதுவும் கான்ஃபிடண்டாக பேசல, நான் படம் பார்த்துட்டேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்க. நான் எதுனால இந்த வருஷம் அந்த பெஸ்ட் ஃபிலிம் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்தோட டேட் August 22 ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் நிறைய விதமான ஒரு விஷயம் சொன்னாங்க. 22 வந்து வரீங்களே, 1 வீக் தான் இருக்கு கூலி வரதுக்கு. August 14 வரீங்க, August 14 கூலி வருது, 1 வீக் போதுமா, 8 days போதுமா அவங்க கூட நிற்கிறதுக்கு அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் August 14 கூலியும் வந்து பாருங்க. ஏன்னா ரஜினி சார் என்னோட அப்பா தான். ஐ ரியலி லவ் இட் ஸோ மச். அண்ட் 8 days கழிச்சு கூலி வருது, 8 days கழிச்சு இந்திரா வரும்போது நீங்களும் இந்திரா எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்க. ஏன்னா ஜெயிலருக்கு அப்புறம் ஒரு சார் ஒரு படம் வரதான் பெருமை. படங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம், ஒரு பெரிய படம் வரும்போது அந்த படம் வந்து ஆடியன்ஸ் நீங்க தேட்டரில் பார்ப்பீங்கன்னு சொல்ற ஒரு நம்பிக்கை மட்டும் தான் என் மனசுல இருக்கு, என் ஹார்ட்ல இருக்கு. கூலி பாருங்க, எந்த விதத்துலையும் டிசப்பாயிண்ட் ஆகாது. இதெல்லாம் தாண்டி ஒரு படம் வந்து ஒருத்தவங்க எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை மக்கள்கிட்ட சேர்க்கிற ஒரு தருணம் இருக்குது. அது வந்து ஒரு ஆக்டரா ஒரு படமே ஒரு மாதிரி பயமா இருக்கு. இந்த படம் எப்படி போய் ஆடியன்ஸ்ல போய் சேருமா, ஆடியன்ஸ்ல போய் கரெக்டாக கொஸ்டின் பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். எப்படியாவது இந்த படம் கரெக்டாக கொஸ்டின் ஆகிடும். பட் இந்திரா பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இல்லை, அந்த ஒரு நர்வஸ்னஸும் இல்லை. ஏன்னா ஜாஃபர் சார், தேங்க்யூ சார். நீங்கள் வந்து பண்ணுற விதம் எனக்கு எந்த ப்ரொடியூசருமே எஃபோர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவர் இந்த ப்ராஜெக்டை லவ் பண்ணுற விதம் இருக்குல்ல, அது சினிமாவை லவ் பண்ணுறாங்க. சினிமாவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து கம்மியாக தான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். பட் அவர் சொல்லணும் சொன்னால் ஏதாவது நான் பண்ணணும் சினிமாவுக்கு, ஏதாவது ரியலி லவ் திஸ் ஸோ மச் அப்படின்னு. தேங்க்யூ சார். ரியலி மீன்ஸ் அ லாட். இந்த படம் யாருக்காக ஜெயிக்கிறதோ இல்லையோ, உங்களுக்காக கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.